அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் நடந்த முறைகேட்டை தட்டி கேட்டதால் தூய்மை பணியாளர்களை வைத்து மருந்தக அதிகாரி தன்னை தாக்கியதாக லேப் டெக்னீஷியன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் ராஜு என்பவர் லேப் டெக்னீஷியனாக பணிக்கு சேர்ந்துள்ளார். அவர் பணியில் இருந்தபோது எக்ஸ்ரே அறையில் எந்தவித கல்வி தகுதியும் இல்லாத 10ஆம் வகுப்பு மட்டுமே பயின்ற பெண் ஒருவர் பணியாற்றி வந்துள்ளார். இதுகுறித்து மருந்தக அதிகாரியான இளங்கோ என்பவரிடம் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் எக்ஸ்ரே எடுக்க வரும் நோயாளிகளிடம் கட்டாய பண வசூலில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை ராஜு கண்டித்ததாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக தூய்மை பணியாளர்களை கொண்டு ராஜுவை மருந்தக அதிகாரி இளங்கோ தாக்கியதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ராஜு புகார் மனு அளித்துள்ளார். ஓபியில பணிபுரியக்கூடிய பிரியான்னு சொல்றாங்க. அவங்க எக்ஸ்ரே மிஷினை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் கண்ணால் பார்த்தேன். அப்போ யார் நீங்கள் எதுக்காக இந்த ரூம்குள்ள வந்து எக்ஸ்ரே மிஷினை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அதில் நாகராஜ், போஸ், ஜாய்ஸ், அப்புறம் இன்னும் சில பேர் பாபு, முத்துக்குமார் இவங்க ஒரு கூட்டமாக வந்தாங்க. கூட்டமாக வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல என்னை பணி செய்ய விடாமல் தடுத்தாங்க. அவங்க என்னை சட்டையை பிடிச்சி பணி செய்ய விடாமல் என்னை அடித்து தாக்குதல் பண்ணி என்னை இழுத்துட்டு போனதை பார்த்துருக்காங்க. அதுக்கு உண்டான எவிடன்ஸ் இருக்கு. மெடிக்கல் ஆபீசர் இளங்கோவன் அவர்கள் மற்றும் அதுக்கு உறுதுணையாக இருந்த முருகேசன் மருத்துவர் இருவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். வணக்கம். தமிழகத்தின் தீய சக்தியாம் திமுக ஆட்சியை அகற்றிட தேசம் காப்போம் தமிழகம் வெல்வோம் என முழக்கமிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி ஓமலூருக்கு வருகை தருகிறார். நம்முடைய பெருங்கோட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார். ஆழ்த்திட வாருங்கள், எழுச்சியோடு முழக்கமிட்டு வாருங்கள் என்று உங்களை அழைப்பது பெருங்கோட்ட பொறுப்பாளர் KP ராமலிங்கம். நன்றி, வணக்கம்.